ஹலோ ஃப்ரெண்ட்வுட் ஃப்ரெண்ட்ஸ். ரவி மோகன் அவங்களுடைய முன்னாள் ஒய்ஃப் இன்னும் டைவர்ஸ் ஆகலை, ஸோ ஒய்ஃப்னு சொல்லிக்கலாம். அவங்க நேற்று அவங்களுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது மனசுக்கு கொஞ்சம் நெருடலாகவே இருக்குது. என்ன அப்படின்னா, வழக்கம் போல தான் இன்றைக்கி என்னுடைய காலை வந்து மலர்ந்திருக்கு. இன்றைக்கி என்னுடைய பிறந்த நாள்ன்றதுனால சலசலப்புகள் எதுவும் கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி தான் அதை காட்டிக்கிட்டது கிடையாது. நார்மலான டே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த டேவும் எனக்கு போகும். இந்த வருஷமும் அதே மாதிரி தான் ஒரு ஸ்ட்ராங்கான, ஒரு சுகர் கம்மியான ஒரு காஃபியோட டேவை ஸ்டார்ட் பண்ணுறேன். பர்த்டே அப்படின்றதுனால என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் கிராண்டாக நான் வந்து சாப்பிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மகன்கள், அவங்க 2 மகன்களுடைய கை வந்து அவங்களுக்கு அரவணைப்பாக இருக்குது. அந்த கைகள் மட்டும்தான் எனக்கு இப்போது இருக்கிற ஒரு நம்பிக்கை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு நமக்கு வந்து நல்லாவே வந்து தெரியுது. ஏன்னா ரவிமோகன், ஆர்த்தி இவங்க டைவர்ஸ் வந்து 1 இயராகவே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய டாக்ஸ் இதை பற்றி போயிடுச்சு. இல்லை யார் மேலே தப்பு யார் மேலே ரைட்டு எல்லாமே பேசியாச்சு. ஏன்னா ஆர்த்தி அவங்க ரவிமோகனை மதிக்கலை, ஃபினான்ஷியல் ரீதியாக பணம் கொடுக்கல, வீட்டில் அவர் பேச்சை கேட்கல, அவரை வந்து சிறைப்படுத்தி வச்சாங்க இப்படின்ற மாதிரிலாம் ஒரு குற்றச்சாட்டு சொன்னார். ஆனால் ஆர்த்தி என்ன சொன்னாங்கன்னா, ரவிமோகன் பாடகி கெனிஷா அவங்களோட பழகுறது, அவங்களோட போகிறது எனக்கு வந்து பிடிக்கல. இவங்க வந்து கோவாலாம் போயிருக்காங்க, எனக்கு வந்து பிடிக்கலன்ற மாதிரி தான் அவங்களும் வந்து அவங்க பக்க நியாயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆர்த்தி சொன்ன மாதிரி தான் முக்கால்வாசி நடந்தது. இவங்க டிவோர்ஸ் அப்படின்னு அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அதிகமாக ரவிமோகன் வந்து கெனிஷா கூட வெளியில் வலம் வந்தாங்க. மேரேஜுக்கு போகிறது, ஃபங்க்ஷன் போகிறது, ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு ட்வின்னிங் பண்ணுறது, அவங்க 2 பேரும் நிறையா வீடியோஸ் போட்டு ஃபன் பண்ணிவிட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆர்த்தியோ இங்கே சிங்கிளாக அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரவிமோகன் போயிட்டாங்கன்றதுனால அவங்க இன்னொரு ஆண் கூட அவங்க போகலை. அவங்க கண்ணியமாக இருந்து அந்த குழந்தைங்களை வளர்க்குறாங்கன்ற மாதிரிலாம் அந்த ரசிகர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. யார் மேலே தப்பு யார் மேலே ரைட்டு அப்படின்றத தாண்டி அந்த குழந்தைங்களுக்காக 2 பேரும் சேரலாமேன்ற மாதிரி ரசிகர்கள் நிறையா பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ரவிமோகன் இது எதுக்குமே வந்து ரிப்ளை பண்ணல, அதை கண்டுக்கல. அவர் ஜாலியாக பாடகி கெனிஷா கூட அவர் லைஃப்பை வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் ஆர்த்தி இப்போ பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு அவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டது ரொம்பவே ரசிகர்கள் மத்தியில் ஒரு சின்ன வருத்தத்தையும் ஒரு நெருடலையும் உண்டாக்கியிருக்குன்னு சொல்லலாம்.